ரூபாய் 50 லட்சத்துடன் காரில் சென்று கொண்டிருந்த நபர் கார் மீது மற்றொரு காரை மோதவிட்டு விபத்தை ஏற்படுத்திய கும்பல். காரில் இருந்தவரை சரமாரியாக தாக்கிவிட்டு பணத்துடன் தப்பிச் சென்ற அதிர்ச்சி சம்பவம். காரில் சென்றவருக்கும் திருட்டில் ஈடுபட்ட கும்பலுக்கும் என்ன சம்பந்தம்? நடந்தது என்ன? மாதம்பட்டி பகுதி வழியா விஜய்ங்கிற நபர் தன்னோட கார்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப பாதி வழியில எதிர்முனையில வந்த கார் ஒண்ணு விஜயோட கார் மீது வேகமா மோதி நின்னு இருக்கு. அடுத்து அந்த கார்க்குள்ள இருந்து இறங்கின 6 பேர் கொண்ட கும்பல் விஜய சரமாரியா தாக்கிட்டு கார்க்குள்ள ஒரு பேக்ல இருந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிக்கிட்டு போயிருக்காங்க. அப்ப விஜய் படுகாயம் அடைஞ்சு கிடந்ததை பார்த்த அங்கிருந்த மக்கள் விஜயை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ், இவ்வளவு பெரிய தொகையை எதுக்கு கார்ல எடுத்துட்டு போனீங்க, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு விஜய் கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க. தேனியில உள்ள கம்பம் பகுதியை சேர்ந்த விஜயும் அவரோட சொந்தக்காரர் பாண்டீஸ்வரனும் பழைய நகைகளை வாங்கி அதை புதுப்பிச்சு விற்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சமீபத்துல இவங்க 2 பேரும் கஞ்சா விற்கிற கேஸ்ல கைதாகி தேனி கிளை சிறையில இருந்திருக்காங்க. அப்ப கருப்பாயூரணியை சேர்ந்த தர்மாங்கிற நபர் கூட இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அடுத்து தர்மாவும் விஜயும் பாண்டீஸ்வரனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஆகியிருக்காங்க. சிறையிலிருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் 3 பேரும் தங்களோட நட்பை தொடர்ந்திருக்காங்க. ஆனா தர்மாவோட குறுக்கு புத்தி வேற மாதிரி யோசிச்சிருக்கு. விஜயும் பாண்டீஸ்வரனும் பண்ற பிசினஸ வச்சே அவங்கள ஏமாத்தி பெரிய அமௌண்டா திருடிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆகிரணும்னு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு தர்மா. சம்பவத்தன்னைக்கு விஜய்க்கு போன் பண்ண தர்மா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட 100 பவுன் பழைய தங்க நகை இருக்கு, நீங்க ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த நகையை நாங்க உங்ககிட்ட கொடுத்துடுறோம்னு சொல்லி இருக்காரு. இத அப்படியே நம்பின விஜயும் பாண்டீஸ்வரனும் அந்த டீலுக்கு ஓகே சொல்லிட்டு தேனியிலிருந்து தனித்தனி கார்ல 2 பேரும் கோவைக்கு போயிருக்காங்க. அடுத்து 2 பேரையும் தொண்டாமுத்தூர் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சிருக்காரு தர்மா. மறுநாள் விஜய்க்கு போன் பண்ண தர்மா, நாங்க இப்ப மாதம்பட்டி பகுதியில நகையோடு நின்னுக்கிட்டு இருக்கோம், நீங்க இப்பவே கிளம்பி வந்து பணத்தை கொடுத்துட்டு நகைய வாங்கிட்டு போங்கன்னு பொய் சொல்லி இருக்காரு. தர்மாவோட பேச்ச நம்பின விஜய் பாண்டீஸ்வரனை ரூம்லயே இருக்க வச்சுட்டு அவர் மட்டும் தனியா கார்ல மாதம்பட்டி நோக்கி போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப பாதி வழியில எதிர்முனையில மற்றொரு கார்ல வந்த தர்மாவும் அவரோட ஆட்களும் விஜயோட கார்ல வேகமா மோதி இருக்காங்க. அப்ப விஜயோட கார் தலைகீழா கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கு. விஜயும் படுகாயம் அடைஞ்சி ரோட்ல விழுந்து கிடந்திருக்காரு. அந்த நேரத்துல கார்ல இருந்து இறங்கின 6 பேர் கொண்ட கும்பல் விஜய சரமாரியா தாக்கி காருக்குள்ள ஒரு பேக்ல இருந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிக்கிட்டு போயிட்டாங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச விஜய் தர்மா மேல போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காரு. அந்த புகாரை வச்சு தர்மாவை தேட ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ். கோவையில தர்மா தங்கி இருந்த ஏரியா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லார்கிட்டையும் போலீஸ் விசாரணை பண்ணாங்க. அப்ப அங்கிருந்தவங்க தர்மாவோட நண்பன் அழகு பாண்டியோட போன் நம்பரை போலீஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க. உடனே அழகு பாண்டியோட செல்போன் சிக்னலை ட்ரேஸ் பண்ணி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல சிக்னல் மதுரை சக்கிமங்கலத்துல காட்டி இருக்கு. உடனே அங்க போன போலீஸ் அங்க ஒரு வீட்ல பதுங்கி இருந்த அழகு பாண்டி, கோபி, முருகன்னு 3 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தலைமறைவா இருக்கிற தர்மாவையும் அவரோட நண்பர்களையும் போலீசார் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க.